சங்கீதம் 124. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மீட்பின் 3வது சங்கீதம். 124வது சங்கீதம். கர்த்தர் மீது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் முழு நம்பிக்கையை வைத்து அவரை சார்ந்திருப்பதை விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேலரின் பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுடைய விரோதிகள் இஸ்ரவேலரை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் பக்கத்தில் இருந்தார். ஆகையினால் அவர்களுடைய சத்துருக்களினால் அவர்களால் அருகில் வர முடியவில்லை. உபத்திரவத்தின் தண்ணீர்கள் இஸ்ரவேலர்கள் மீது பாய்ந்து வந்தது. அவர்களுக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் வெள்ளங்கள் போல அவர்கள் ஆத்துமாவின் மேல் பெருகி வந்தார்கள். ஆனால் இந்த வெள்ளத்திலும் தண்ணீர்களிலும் இஸ்ரவேலர்களை மூழ்கி போகாதவாறு கர்த்தர் காத்து கொண்டார். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிற்று. அந்த பிரச்சனையில் இருந்து கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் தாவீதையும் இஸ்ரவேல் புத்திரரையும் விடுவித்து தப்புவிக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீதுக்கு வந்த ஆபத்து அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. அவரை போலவே இஸ்ரவேல் ஜனங்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூறுகிறார்கள். கர்த்தர் தங்கள் பக்கத்தில் இராவிட்டால் சத்துருக்கள் தங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த பெரிய ஆபத்தை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் தங்களை விடுவித்ததற்காக தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தாவீது கர்த்தரையே நம்புகிறார். கர்த்தரை நம்புவதினால் தாவீது ஆறுதல் அடைந்திருக்கிறார்.